சித்தர்கள் மற்றும் மகான்களின் ஆசீர்வாதத்தோட இந்த வருடத்தை தொடங்க போகும் துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. உங்க ராசி அதிபதி மற்றும் அஷ்டம ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. முயற்சி ஸ்தானம் மற்றும் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. பாக்கியஸ்தானம் மற்றும் அயன சயன போக பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல கேது பகவானும் 5ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க. இதுதான் இந்த வருட கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு. உங்க ராசி மேலேயே குரு பகவானோட பார்வை இருக்கு. அதனால எந்த பிரச்சனை கஷ்டங்கள்னாலும் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. லட்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கோடி நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. சித்தர்கள் மகான்கள் பற்றிய தேடல்கள் இப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கும். சித்தர்கள் மகான்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். காடு மலைகள் எல்லாம் சென்று திரிவீங்க. அங்க அவங்களோட சூட்சம தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்கள் பறவைகளாக விலங்குகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சூட்சம தரிசனம் துலாம் ராசிக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராகு பகவான் மற்றும் கேது பகவான் கிட்ட தான் கவனமா இருக்கணும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனம் அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாயையை உண்டாக்குவாரு. நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் தோன்றும், கெட்டதெல்லாம் நல்லதா தோன்றும். அப்படி உங்க ஒரு மனசை குழப்பிக்கிட்டே அலைப்பாய விட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த ராகு பகவான். குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க. குழந்தைகளை வாட்ச் பண்ணுங்க. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. என்ன பண்றாங்க, எங்க போறாங்க அப்படின்னு கவனிங்க. குழந்தைகளுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா கர்ப்ப கால சமயங்கள்ல பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலே ஆகட்டும், வேலை, படிப்பு, ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எந்த துறையில நீங்க முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சோ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. 11ஆம் இடத்து கேது பகவான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி, ரொம்ப லைஃப் அப்செட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா வெளியில உள்ள ஆட்களை உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள தலையிடாம பாத்துக்கோங்க. 2ஆம் திருமணம் பண்றவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ண வேண்டாம். உங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்ல. உங்களை விட மூத்தவங்க, அதாவது கூட பிறந்த அண்ணன் அக்காவா இருக்கட்டும், இல்லைன்னா வெளியில உள்ளவங்கள யார நீங்க அண்ணன் அக்கான்னு கூப்பிடுறீங்களோ, உங்களை விட மூத்தவங்களால சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்ல கவனமா இருங்க. கொஞ்சம் குறைச்சலா வச்சுக்கிட்டதே நல்லது. வேலை, தொழில், வியாபாரத்துல ஒரு திடீர் முன்னேற்றம் இருக்கும். திடீர் வருமானமும் இருக்கும். பெரிய அளவுல பிசினஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு வர உங்க பிசினஸ இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை உண்டாக்குவாங்க. அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க. அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் கோட்டை விட்டுறாதீங்க. துலாம் ராசி இளம் ஆண்கள் பெண்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்க்க இருக்கக்கூடிய பர்சன் ரொம்ப பாய்சனஸா இருப்பாங்க. உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப அவங்க கெட்டவங்களாவே இருப்பாங்க. அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே கவனமா இருங்க. இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறதே நல்லது. பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க அமைதியா இருந்து நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிப்பீங்க. என் வழி தனி வழின்னு உங்களுக்குன்னு ஒரு புது பாதை, புது முயற்சி, புது சிந்தனை எல்லாமே புதுசா இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் தான் உங்க ராசி மேல குரு பகவானோட பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய பணம் வரவு செலவுகள் எல்லாமே இருக்கும். எல்லாமே சுப செலவுகளா இருக்கும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, திருமணம் போன்ற சுப செலவுகளாவே எல்லாமே இருக்கும்.
வேலை விஷயத்துல கவனமா இருங்க. அவசரப்பட்டு வேலையில மாறிட வேண்டாம். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லது. ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில மாற்றம் இருக்கும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்க லைஃப்ல நடக்கும். படிப்புல சக்சஸ் ஆவீங்க, வேலையில சக்சஸ் ஆவீங்க, திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி உங்களுக்கு கண்டிப்பா திருவினையாக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தான் காமிக்குது. துலாம் ராசிக்காரங்க இந்த 3 விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. ஆரோக்கியம், ரிலேஷன்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் இத மட்டும் கவனமா இருங்க. பார்த்து பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாவே இருக்கும் இந்த வருடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.